தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விழுப்புரம் இருவேல்பட்டு கிராமம் அமைச்சர் பொன்முடியினுடைய ஆட்டம். இன்றைக்கு நல்ல நாளும் பெரிய நாளுமா காவல்துறையை ஏவிய பொன்முடி. ஏன், எதற்கு, எங்கே, எப்படி? திரட்டப்பட்ட தகவல்கள், தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம் இன்றைய சமர்க்களத்தின் காணொளியில். நம்ம எல்லாருக்கும் தெரியும், விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய மழை வெள்ளம், மக்கள் தத்தளித்தது, சோறு கூட இல்லாமல் பசியால் வாடினது, அவர்களை பார்க்க யாருமே போகலை. அப்படிங்கிற நேரத்தில் சில நாட்கள் கழித்து மெல்ல மெதுவாக பொன்முடி அவர்கள் அந்த கிராமத்து மக்களை சந்திக்க போனார். அந்த சந்திக்க போனதும் இல்லாமல் அவர் காரை விட்டே இறங்கலை. அப்படிங்கிறது அந்த மக்களுடைய பரிதவிப்பு. யாராவது நமக்கு சோறு போற்ற மாட்டாங்களான்னு ஏங்கி நிற்கிற ஒரு காலகட்டத்தில் சம்பந்தப்பட்ட அரசினுடைய அமைச்சர், அதுவும் அந்த பகுதியைச் சேர்ந்த ஒருத்தர் போயிறப்ப எல்லாத்துட்டையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். இறங்கி நம்மளுடைய குறைகளை கேட்பாங்க. இறங்கி போயிருந்திருக்கலாம், கேட்டிருந்திருக்கலாம், அவங்களும் சொல்லியிருந்திருப்பாங்க, செஞ்சுட்டு வந்திருக்கலாம். தாமதமாக போனது ஒன்று, காரிலேயே அமர்ந்து கொண்டு தெனாவட்டாக பேசுனது ரெண்டு. இதையெல்லாம் தாண்டி அவன் எனக்கு சேலை கொடு, மிக்சி கொடு, கிரைண்டர் கொடு, காதுக்கு தொங்கட்டாங்குடுன்னு கேட்கல, சாப்பிட சோறு கொடுன்னு தான் கேட்டான். ஏன்னா பசி. இப்போ ஒரு பொருளாதாரத்தில் மேம்பட்ட ஒரு இடத்துல இந்த வெள்ளம் மழை வந்துருச்சு, தண்ணி தேங்கிருச்சுன்னு வைங்களேன், அவன் எந்திரிச்சு வேற எங்கேயாவது போயிடுவான். அவன்கிட்ட பணம் இருக்கும், அவனுக்கு வேண்டியது ஏடிஎம் கார்டு. இப்போ அது கூட வேண்டியது இல்லை, அலைபேசியில் ஜிபே, ஃபோன்பே போட்டுட்டு போயிட்டே இருப்பான். இல்லை சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிடுவான், இல்லைனாக்கா நண்பர்கள் வீட்டுக்கு போயிடுவான், அந்த இடத்துல இருந்து பெயர்ந்து போய். ஆனால் ஏழைவாழைகள், ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அன்னாடங்காட்சிகள் எங்கேயா போவான்? எங்கே போவான்? ஆடு மாடை இழந்து தனக்குன்னு இருந்த சொந்தமாக இருந்த ஒரு சின்ன வீட்டையும் தண்ணி சூழ்ந்து நிற்கிற நேரத்தில் பணம் காசு இல்லாமல் வேலைக்கும் போக முடியாமல் சோத்துக்கு என்ன செய்வான்? அப்போ அவன் கேட்டது சோறு தானே கேட்டான் அவங்ககிட்ட. அந்த சோறு கேட்டவன்கிட்ட போய் எகத்தாளமாக பேசுறது, காரில் உட்காந்துக்கிட்டே பேசுறது. அவன் போய் அவனுடைய ஆள்காட்டியவர்களால் அழுத்தாமே நீங்கள் போயிட்டீங்க, மேலே போய் உட்காந்துட்டீங்க, அமைச்சராயிட்டீங்க. அப்போ என்ன திமிரு? ஆனால் அதுக்காக சேரல்லி வீசிடலாமா அப்படின்னா வீசக்கூடாது தான். ஆனால் நீங்கள் அந்த இடத்துல நடந்துக்கிட்ட விதம், நீங்கள் அந்த இடத்துல எப்படி பார்க்கணும்னா, அப்போ எவ்வளோ பெரிய துயரில் அவன் இருந்திருப்பான் அப்படி தான் பார்த்துருக்கணும். ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து பழி வாங்குற விதமாக ஒரு மாதம் கழித்து இன்னைக்கு போய் அந்த கிராமத்துக்குள்ளே போய் இருக்கிறவங்களை பூரா கையை பிடிச்சி இழுத்து, அதுவும் பெண் காவலர்களோட போல, ஆண் காவலர்களே பெண்களையெல்லாம் கையை பிடிச்சி இழுத்து வண்டியில் ஏற்றுறதுக்கு தரத்தரன்னு இழுத்துட்டு வராங்க. நம்ம காவல்துறையில் அந்த கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த காவலர்களை குற்றம் சொல்லலை. ஆனால் அதற்காக காவல்துறையவே குற்றம் சொல்லாமல் நேராக அரசு அதிகாரிகளுக்கும் போல, அமைச்சருக்கும் போல, முதலமைச்சருக்கும் போல நாங்கள். ஆனால் காவல்துறையினுடைய அதிகாரிகள் இருக்காங்க பாருங்க, மேல்மட்ட அதிகாரிகள், அவர்கள் செய்கிற தவறு அரசை கூட குற்றம் சொல்ல மாட்டோம். அரசு சொல்லும், இன்றைக்கு இந்த அரசு இருக்கும், நாளைக்கு இன்னொரு அரசு இருக்கும். அரசு சொல்லும் இப்படி போய் செய்யணும். ஆனால் மேல்மட்ட காவல் அதிகாரிகள் என்ன சொல்லணும்? அப்படி செய்ய முடியாது, சட்டத்தில் இடமில்லை அப்படின்னு பேசணும். பேசுறதுக்கான தில்லும் திராணி இருக்குமா அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய மேல்மட்ட அதிகாரிகளுக்கு? கீழ்மட்ட காவலர்கள் என்ன செய்ய போறாங்க? அவங்க சொல்றதை கேட்க போறாங்க. பெண் காவலர்களே இல்லை. இதுல ரொம்ப கவனிக்க வேண்டியது, பெண் காவலர்களே இல்லை, ஆண் காவலர்கள் மட்டுமே போய் பெண்களை எல்லாம் கையை பிடிச்சி இழுத்துட்டு வர்றதுங்கிறது அநாகரிகத்தின் உச்சம். இது எவ்வளவு பெரிய பாசிச அரசு அப்படிங்கிறத காட்டுது. இப்போ நீங்கள் குறிப்பாக அந்த இடத்துல நீங்கள் அந்த காணொலியில் நீங்கள் எல்லா வலைதளங்களையும் வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதல்ல ஒரு பையனை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க, பெண்கள்லாம் ஒன்று கூடி அவரை விடுவிக்கிறாங்க. விடுவிக்கிறப்ப அந்த பெண்ணை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. இன்னொருத்தர் அதை விலக்கி விட வந்தவர், உடனே இவங்களுக்கு எவனாவது ஒருத்தர் சிக்கனா போதும்னு அந்த விலக்கிட வந்தவனை பிடிச்சி தூக்கிட்டு போகிறாங்க. இந்த சமயத்தில் அந்த காவல்துறை வாகனத்துக்குள்ளே இருந்தே ஒருத்தர் காணொலி எடுத்திருக்கிறாரு. அவர் யாருன்னு தெரியல. ஆனால் அவர் சொல்கிற வார்த்தை என்னன்னா, அந்த காணொலி எடுத்துக்கிட்டே பேசுகிறாரு, என்ன சார் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் எப்படி சார் சரியா வரும்னு பேசுறாரு. அவர் காவல்துறை அதிகாரியா, காவல்துறையை சேர்ந்தவரா, இல்லை அந்த கிராமத்திலிருந்து யாரையோ பிடிச்சி நீங்கள் உள்ள உட்கார வச்சிருக்கீங்களா அப்படிலாம் தெரியல. இது ஏதோ வெள்ளக்காரன் இந்த நாட்டை ஆண்ட போது இருந்த மாதிரியான ஒரு உணர்வு வருது அந்த காணொலியை பார்க்கும்போது. அவன் கூட இப்படியெல்லாம் செஞ்சிருப்பானா அப்படிங்கிறது தெரியல நமக்கு. தொடர்ச்சியாக பொன்முடி அவர்கள் இந்த கிராமத்தின் மீது கண் வச்சிருக்கிறார். ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாரு, அரசும் அதுக்கு ஒத்து போகுது. எதற்காக அரசு ஒத்து போகுது அப்படின்னா, இனிமேல் இப்படி எந்த ஒரு அமைச்சரையும், முதலமைச்சரையும், துணை முதலமைச்சரையும், ஒரு சட்டமன்ற உறுப்பினரையும் இந்த மக்கள் அப்படி கேட்டக்கூடாது. தனிப்பட்ட பொன்முடிக்கான விஷயமாக அவங்க பார்க்கல.
இனி எது நடந்தாலும் இப்படி எவனும் வந்து ஏறி வந்துடக்கூடாது. மக்கள்கிட்ட இருந்து புரட்சி உருவாயிடக்கூடாது. எந்த ஒரு அமைச்சருக்கும் இது ஒரு நிலை, இந்த மாதிரி ஒரு நிலை நடந்தால் நாளைக்கு எல்லாருக்கும் அதான் நடக்கும். அப்ப தேர்தல் நேரத்தில் என்ன நடக்கும், இதையெல்லாம் கருத்தில் வச்சு தான் இது பண்றாங்க. இன்னைக்கு ஆண் காவலர் போய் ஒரு பெண்ணை போய் கையை பிடிச்சி இழுத்துட்டீங்க. இதே மாதிரி ஒரு பொருளாதாரத்தில் உயர்ந்தவங்க இல்லை ஒரு சினிமா நடிகை மீது இதே மாதிரி ஒரு புகார் வந்துருச்சு. இதே போல வந்து ஒரு ஆண் காவலர் போய் கையை பிடிச்சி இழுத்து கொண்டுட்டு வந்து கைது பண்ணிடுவீங்களா? அப்ப சட்டம் என்ன? கிராமத்து மக்கள், பாட்டாளி மக்கள், படிக்காதவன், ஏழைவாழை அப்படின்னா அவங்களுக்கு அப்ப வேற சட்டம். படித்தவர்கள், மேல்தட்டில் இருக்கிறவர்கள், நடிகர் நடிகைகள், அவங்களுக்கெல்லாம் வேற. சரி, இந்த மாதிரி விரட்டி பிடிக்கிறீங்களே ஒரு கிராமத்துக்குள்ள போய் சம்பந்தம் இல்லாம இன்னைக்கு நல்ல நாளும் பொழுதுமா? ஏன் இதே மாதிரி வேங்கல் வயல்ல ஏன் பிடிக்க முடியல உங்களால? ஏன் அந்த சாரை பிடிக்க முடியல உங்களால? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இருக்குமா காவல்துறை உயர் அதிகாரிகள்ட்ட இருந்து? நான் மறுபடியும் சொல்றேன், கீழே உள்ள காவலர்கள் அவர்கள் நடந்து கொண்ட விதம், அவர்களோட உடல் மொழி என்ன எதை காட்டுதுன்னா, அட பாவிகளா இப்படி செய்ய சொல்றீங்களாடா எங்களை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய உடல் மொழி தெரியுது. நாம கோபப்பட வேண்டியது அரசு மேலேயும் கிடையாது, கீழே உள்ள காவலர்கள் மேலேயும் கிடையாது. ஆனால் மேல்மட்ட காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க பாருங்க, அரசு சொல்வதை அப்படியே கேட்டு செய்யக்கூடியவர் இருக்காங்க பாருங்க, அவர்கள் மீது தான் நம்முடைய கோபம் திரும்பணும். குறிப்பா இன்றைக்கும் கூட ரொம்ப குறைவா நடந்திருக்குது. யாரோ 2 பேரை தானே தூக்குறாங்கன்னு இருவேல்பட்டு மக்கள் இருக்கக்கூடாது, உடனடியாக திரண்டு நின்றுக்கணும். அன்னைக்கு மழை வெள்ளத்துல நீங்க நிற்கும் போது அமைச்சர் வந்து கார்லயே உட்கார்ந்து பேசும்போது எவ்வளவு பேர் திரண்டு இருந்தீங்களோ அத்தனை பேரும் இன்னைக்கு நீங்க திரண்டு வந்திருந்திருக்கணும். இந்த விஷயத்தை பெருசாக்கணும். எப்படி அரசு என்ன நினைக்குதுன்னா, இனிமேல் எந்த அமைச்சரையும், எந்த அரசு அதிகாரிகளையும், எந்த அரசு துறையில் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கிறவங்களையும், அரசியல்வாதிகளையும் செய்யக்கூடாதுன்றதுக்காக இந்த அரசு செய்தோ, அதற்கு மாறாக மக்கள் அணிதிரண்டு நிக்கணும். இப்படி நடந்தால் நாங்க இப்படி நிப்போம்டான்னு அவங்களுக்கு காட்டக்கூடிய மக்களாக நிக்கணும். இன்றைக்கு நின்னவர்கள் கூட ரொம்ப சொற்பமா தான் நின்றுக்கீங்க. நான் இருவேல்பட்டு கிராமத்து மக்கள்கிட்ட கேட்கிறேன், தயவு செய்து ஒற்றுமையா நில்லுங்க. உங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அவங்க சேற்றை எள்ளி வீசின அந்த கோபத்திற்கு பின்னால் தனக்கு சோறு கிடைக்கலன்னு இல்ல, எல்லாருக்கும் சோறு கிடைக்கலன்னு தான். ஏன் ஒருத்தருக்கு சோறு கிடைக்கலன்னு அவங்க செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. அப்ப எல்லாருக்குமான உணவுக்காக ஒரு புரட்சியை செய்த அந்த மக்களுக்கு எல்லா மக்களுமாக சேர்ந்து நின்று அவர்களுடன் ஒற்றுமையோடு நின்னாதான் இதை நீங்க வெல்ல முடியும். இப்பயும் அந்த 2 சேரல் வீசினவங்களை இன்றைக்கும் தேடிக்கிட்டு இருக்காங்க, அவங்க தலைமறைவா இருக்கிறாங்க. அப்ப அந்த தலைமறைவா இருக்கிறவங்களுக்கு இந்த வழக்குக்கு அந்த கிராமமே ஒன்னா நின்னாதான் அவங்களை காப்பாற்ற முடியும். இது சர்வாதிகார ஆட்சி, பாசிச ஆட்சி. நன்றி, வணக்கம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.